நீங்கள் கொளத்தூர் மக்கள்கிட்டே போய் நீங்கள் நிறைய இப்போ இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். கொளத்தூர் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் டிஎம்கேக்கு தான் வாக்களித்தோம், ஆனால் அவர் தோத்துட்டார், எப்படி தோத்தாருன்னே தெரியலன்னு பெருவாரியான மக்கள் அந்த மாதிரி பேசுகிறத நம்ம சமூக வலைதளங்களில் பார்க்குறோம். கொளத்தூர்ல என்ன மாற்றம் தேவைன்றது எனக்கு புரியல. ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்ய முடியுமோ அந்த இடத்துல என்ன சுகாதாரத்துக்கு அங்கே அவ்வளோ பெரிய ஒரு மருத்துவமனை இருக்கு, சாலைகள் அவ்வளோ கிளீன். நீங்க போய் பார்த்தீங்கன்னா கூட தெரியும். நீங்க ஒரு வீடியோ கூட எடுத்து போட்டு பாருங்க, இந்த ரீலே கூட போடுங்க. இப்போ அவ்வளோ அழகா அந்த ஊரை வந்து கட்டமைச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஒரு மாற்றம் அப்படின்னு விஜய் ஒரு கேண்டிடேட்டுக்கு கிட்டத்தட்ட 9,916 ஓட்டு வித்தியாசத்துல முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சர் வந்து தோற்கிறார். அப்படின்போது இந்த மக்கள் எதை நோக்கி வாக்களித்தார்கள்ன்றதே புரியவே நம்மளுக்கு ரொம்ப டைம் எடுக்குமோன்னு தோணுது. அது எதை நினைச்சு ஓட்டு போட்டாங்க? கொள்கை ரீதியான ஓட்டா, எதிர்ப்பலைகளான்னு தெரியல. எதிர்ப்பலைகள் அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் திராவிடத்துக்கான எதிர்ப்பலைகள் இருக்கலாம். ஆனால் சட்டமன்ற உறுப்பினராக கொளத்தூர்ல வந்து ஸ்டாலினுக்கு என்ன எதிர்ப்பலை இருந்திருக்கும்னு நான் யோசிக்கிறேன். புரியுதுங்க நான் சொல்ல வருது என்னன்னு. அப்போ அப்படி ஒரு எதிர்ப்பலைகளை விஜய் உருவாக்குனாரான்றதுல எனக்கு விருப்பம் இல்லை. அது எதிர்ப்பலைகளால் இந்த வாக்கு வந்து கிடைக்கல, அது 100 மடங்கு உண்மை. அப்போ இங்க கொள்கை ரீதியாகவும் விஜய்க்கு வாக்களிக்கல, எதிர்ப்பலைகளாகவும் விஜய்க்கு வாக்களிக்கல, மாற்றம்னு ஒன்று எதிர்பார்க்கறாங்க. அப்படி மாற்றம் எதிர்பார்த்திருந்தா தமிழக அரசியல பல நாட்களாக தமிழக அரசியல் களத்திலே புதிய ஒரு கொள்கையை எடுத்துக்கொண்டு வந்து மக்களுடைய வாழ்வியலோடு சம்பந்தப்பட்டு செய்து கொண்டிருக்கிற நம்ம சீமான் அண்ணன் மாற்றத்தை எதிர்பார்த்திருக்கலாமே. அவரு தொடர்ந்து 4 தேர்தலா நிக்கிறாரு, 2 MP தேர்தல் நின்று இருக்கிறாரு, 2 சட்டமன்ற தேர்தல் நின்று இருக்காரு. இப்படி மாற்றம் எதிர்பார்க்கிற மக்கள் ஏன் சீமானுக்கு வாக்களிக்கவில்லை? விஜயை விட அவருடைய தேர்தல் அறிக்கையோ, தேர்தல் அறிக்கை வந்து அவ்வளவு ஒரு மாற்றமான ஒரு தேர்தல் அறிக்கை, தமிழ்நாடு இல்லை இந்திய அளவில் கண்டிராத ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுக்கிறாரு. மக்களுடைய வாழ்வியலோட சேர்ந்த தேர்தல் அறிக்கை, அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லைன்னா அப்ப இங்க இன்னொன்னு இருக்குது. அப்ப இங்க மாற்றம்னு ஒண்ணு வந்தா அப்ப சீமான் பக்கமும் இந்த வாக்குகள் சிதறி இருக்கணுமே, அங்க சிதறலையே அப்படின்னும் போது அப்ப இங்க மாற்றத்துக்காகவும் வாக்களிக்கல, கொள்கைக்காகவும் வாக்களிக்கல, எதிர்ப்பலைகளும் வாக்களிக்கல, இங்க மாற்றம்ன்ற ஒரு வார்த்தைக்கும் வாக்களிக்கலன்னும் போது இங்க ஒரே ஒண்ணுதான், சினிமா கவர்ச்சின்ற ஒண்ணு மட்டும்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஜோசப் விஜய் அவர்களை ஆள வைத்திருக்கிறது என்றதை நான் நம்புறேன். இல்ல நீங்க சொன்னீங்கல்ல சீமானுக்கு அந்த மாற்றம் அந்த பக்கம் போயிருக்கலாம்ல அப்படின்ட்டு. எனக்கு என்னமோ அந்த தொண்டர்கள் வந்து சீமான விடைக்கும் விஜயை நல்லா நம்புறாங்களா இருக்கலாம். நம்மள ஒருத்தர் வந்து நமக்காக வந்து செய்வாரு. இப்போ கூட நான் பேசும்போது கூட இப்போ அவர்களுக்கு சீட்டு பத்தாம அவங்க கொஞ்சம் இதா இருந்துட்டு இருக்கும்போது டிவிகே தொண்டர்கள் கிட்ட பேசும்போது அந்த மனுஷர் நமக்காக தான் வந்து பிஜேபி உள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவர் வந்து ஒவ்வொரு மூவுமே பண்ணிட்டு இருக்காரு. அவர் நினைச்சிருந்தா வந்து அதிமுக கூட கூட்டணி வச்சு வெற்றி பெற்றிருக்கலாமே, அந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க. சோ மக்கள் வந்து அவரை ரொம்ப நம்புறாங்க அப்படிங்கிறது தான் இந்த தேர்தல நான் பாக்குறேன். என்னன்னா ஒரு மாற்றம் வேணும். சோ அதுக்காக நம்ம அண்ணன் அவங்க சொல்ற மாதிரிதான் நம்ம அண்ணன் வந்துட்டு நமக்காக ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாரு, நமக்காக ஒரு நல்ல அரசியலை நடத்துவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து சீமானுக்கு இல்லாத நம்பிக்கை இவங்களுக்கு விஜய் அவர்களுக்கு இருக்கு அப்படிங்கறத நான் பாக்குறேன். நீங்க சொல்றது சரிதான். அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ முதலமைச்சராக இருக்கிற ஜோசப் விஜய் அவர்கள் வந்து மாற்றம் ஏற்படுத்தவில்லை அப்படின்னு இந்த தேர்தல் காலத்தில் சொல்ல முடியாது. ஏன்னா 50 ஆண்டுகளாக திராவிட கழகங்கள் மட்டுமே ஆண்டு கொண்டது தமிழ்நாட்டில் முதல் முறையாக திராவிடம் என்ற பெயரே இல்லாத ஒரு கட்சி முதல் முறையில முதலமைச்சராக இந்த தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கு. அப்படின்னும் போது இது மாற்றம் இல்லைன்னு நான் சொல்ல முடியும். நான் என்ன சொல்ல வரேன்னா, எதற்காக வாக்களித்தீர்கள் என்று கேட்ட போது இந்த 3த்தையுமே அவங்களால சொல்ல முடியாதுன்றதுக்காக நான் அதை சொல்றேன். மாற்றம்ன்றது இருக்கு. ஒரு என் தங்கச்சி 4ஆம் வகுப்பு படிக்கிறாங்க, என்னோட சித்தப்பா பொண்ணு. ரிசல்ட் அன்னைக்கு நான் உட்காந்து ரிசல்ட் பார்த்துட்டு இருக்கேன். அந்த பொண்ணு என் கூட காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துட்டு ரிசல்ட் பாக்குறாங்க. யாருக்காக அப்படின்னா விஜய்க்காக. அப்போ இங்க ஜோசப் விஜய் அவர்கள் செய்திருக்கிற பெரிய மாற்றம் என்னன்னா, இளம் தலைமுறையினருக்கு இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த பாலிடிக்ஸை வந்து எடுத்துட்டு வந்து சேர்த்திருக்கிறாரு. அது இல்லைன்னே சொல்ல மாட்டேன். ஏன்னா எத்தனை இளைஞர்கள் தேர்தலுக்கு ஓட்டு போடாம போறதையே யோசிச்சிருக்காங்க. ஏன்டா வீட்டுக்கு போய் ஓட்டு போட்டு வரணும்னு யோசிச்ச காலங்கள்லாம் இருக்கு. ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா இளைஞர்களும் அந்த 4ஆம் தேதி உட்காந்து டிவிக்கு முன்னாடி என்ன நடக்குமோன்ற பரபரப்போடு இருந்த சூழல். எனக்கு தெரிஞ்சு எந்த தேர்தல் ரிசல்ட்லயுமே நியூஸ் சேனலுக்கு இவ்வளவு பெரிய மார்க்கெட் இருந்திருக்குமான்னு தெரியல. ஆனா இந்த டைம் எல்லா சேனல்லுமே அவ்வளோ பேர், நான் இத்தனைக்கும் நான் டிராவல் பண்ணிருக்கும் போது யூடியூப்ல பாக்குறேன், அப்பயும் அத்தனை பேர் அதுல லைவ்ல இருக்காங்க. சோ அப்படின்னும் போது இத்தனை பேரை அரசியல் படுத்தியதில் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய முக்கியமான பங்கு இருக்குன்றதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா அவர்களை எந்த விதத்துல, எந்த கொள்கை ரீதியாக, எந்த அரசியல் மாற்றத்திற்காக நாம் எடுத்து சென்றிருக்கிறோம் என்பதை கற்பித்த பிறகு
அவர்கள் அரசியல் படுத்தியிருந்தால் இன்னும் இந்த உங்களுடைய அந்த தாக்கம் என்பது மிகப்பெரிய ஒரு தாக்கமாக இருந்திருக்கும். அதாவது நீங்க இன்னைக்கு ஜெயிச்சிட்டீங்க, ஆனாலும் உங்கள் தொண்டர்களை 5 வருடம் நீங்கள் கட்டுக்கோப்பாக வைத்திருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அவருக்கு அரசியல் பழக வேண்டிய தேவை இருக்கிறது. நீங்கள் இங்கு புது புது அமைச்சர்களை தமிழகத்திற்கு கொடுத்திருக்கிறீர்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்கள், அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கும் நாம் நிறைய அரசியலை பழக வேண்டிய காலங்களும் சூழ்நிலையும் கொடுக்க வேண்டிய அந்த நேரம் இருக்குல்ல. கொஞ்சம் நாட்கள் கொடுங்க எனக்கு, அதுக்கப்புறம் நான் என்னோட பணிகளை செய்யறேன்னு சொல்லியிருக்காரு நேத்து. அந்த நாட்களுக்குள் இவர்கள் தொண்டர்களும் அரசியல் படுத்த வேண்டிய தேவை இருக்கிறதுன்னு சொல்றேன். இப்ப ஜெயிச்ச இடங்களில் எல்லாம் எத்தனையோ பிரச்சனைகள் நீங்க பார்த்திருப்பீங்களான்னு தெரியல. சிறு சிறு செய்தித்தாள்கள் மட்டும்தான் அந்த செய்திகள்லாம் வருது. நிறைய இடங்கள்ல ஏடிஎம் கேக்கும் டிவி கேக்கும் சண்டை, பேனர் வைக்கிற இடத்துல சண்டை, அந்த சண்டை இந்த சண்டை, கொடி கம்பம் மாத்தி ஏத்திட்டாங்க, இப்படின்னு நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. சோ அப்போ விஜய் மாற்றம் என்று சொன்னால் திமுகவை செய்ததையோ அதிமுக செய்ததையோ செய்யாமல் இருப்பதுதான் மாற்றம். மாற்றம் நான் திராவிட கட்சிக்கு ஓட்டு போட்டே என் நாட்டை அழிச்சிட்டேன், தமிழ்நாடு அழிஞ்சிருச்சுன்னு சொல்றவங்களுக்கு இந்த 2 கட்சிகளும் செய்யாததை அல்லது செய்ததை செய்யாமல் இருக்க வேண்டும், செய்யாததை செய்ய வேண்டும். இப்படிதானே ஒரு மாற்றம்னு ஒன்று வரும். அப்ப இந்த மாற்றத்தை தொண்டர்களுக்கு கற்பிக்க வேண்டிய தேவையும் முக்கியமான சூழலில் விஜய் இருக்கிறார். அப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் தன் தொண்டர்களை அரசியல் படுத்த வேண்டிய மிக முக்கியமான தேவை இருக்கிறது. அதை செய்வார் என்று நம்புகிறோம். கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும். ஏன்னா இன்னைக்கு அவரு தாவேகா தலைவர் மட்டுமல்ல, நம்மை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நம் தமிழகத்தின் முதலமைச்சர் அவர். அப்போ அவரின் பெயரை குந்தகம் விளைவிக்கும் அளவிற்கு அவர்கள் தொண்டர்கள் இல்லாமல் இருப்பது அவருக்கு ஒரு நல்ல மக்களிடையே இன்னும் அவருடைய அரசியல் முகமோ இல்ல அரசியல் சூழலையோ உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல காலநிலையை உருவாக்கும்னு நினைக்கிறேன் நான். சரி, ஜெஃபர்சன் விசிகா கட்சியில இருக்கீங்க. நீங்க தேர்தல் களத்துல நிறைய வேலை பார்த்திருப்பீங்க. ஸோ அந்த தேர்தல் களத்துல மக்கள் என்ன மாதிரியான தெரிவிச்சாங்க, என்னெல்லாம் தெரிவிச்சாங்க? எங்களுக்கு இந்த மாற்றம் வேணும், இல்லை இந்த இடத்துல இது இருக்கணும் அப்படின்ட்டு மக்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு? நான் இந்த தேர்தலில் திருச்சியில தான் வேலை செஞ்சேன்.